அன்பான விவசாய பெருமளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தண்ணீரில் கரையும் உரங்கள் அதை பற்றி பார்க்க போகிறோம். தண்ணீரில் கரையும் உரங்களை வாட்டர் சாலுபுள் ஃபெர்டிலைசர் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ நம்ம பல்க் ஃபெர்டிலைசர் இருக்கும், நமக்கு தெரியும், யூரியா, டிஏபி, பொட்டாசு, இதெல்லாம் பல்க் ஃபெர்டிலைசர். ஆனால் ட்ரிப் இரிகேஷன், அதாவது சொட்டு நீர் பாசனம், இதுக்கு வரலவங்களுக்கு இந்த வாட்டர் சாலுபுள் ஃபெர்டிலைசர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் தண்ணி பாய்ச்சும் போதே ட்ரிப்பில் நீங்கள் தண்ணியில் கலந்து கொடுத்துடலாம். அதனால் இப்போ என்னென்னலாம் வாட்டர் சாலுபுள் ஃபெர்டிலைசர் இருக்குது, அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ற பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக 13-0-45, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 19-19-19, அடுத்து பார்த்தீங்கன்னா 0-0-50, அடுத்து 12-61-0. இது இந்த வகையான நம்ம வாட்டர் சாலுபுள் ஃபெர்டிலைசர் பெரும்பாலும் இருக்கும். இதில் NPK அப்படின்னு முதல்ல உள்ளது நைட்ரஜனை குறிக்கும். நைட்ரஜனுங்கிறது தலைச்சத்து. அதுக்கடுத்து ரெண்டாவது உள்ளது பிங்கிறது பாஸ்பரஸ், மணிச்சத்து. மணிச்சத்து எதுக்கு பயன்படுனா, மணி நல்லா கட்டுறதுக்கும் நல்லா சைனிங்காக வர்றதுக்கும் பயன்படுது. கே அப்படின்றது சாம்பல் சத்து, பொட்டாஸ் அப்படிம்பாங்க, சாம்பல் சத்து. இது கடைசியில் மணி நல்லா வெயிட் வைக்கிறதுக்கு இது பயன்படுது. நெல்லுக்குன்னா வெயிட் வைக்கிறதுக்கு, காய்கறினா நல்லா சைனிங்காக இருக்குது, குவாலிட்டியாக காய்கறிகள் வர்றதுக்கு இது பயன்படுது. இப்போ ஒவ்வொரு வாட்டர் சாலுபுள் ஃபெர்டிலைசரும் என்ன, அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம். நம்ம சொன்ன மாதிரி முதல்ல 19-19 சொல்லுவாங்க. அதாவது 19-19-19, தலைச்சத்து 19, மணிச்சத்து 19, சாம்பல் சத்து 19. இது 19னா என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 கிலோ நீங்கள் உரம் போட்டிங்கன்னா அதில் 19 கிலோ தலைச்சத்தும் 19 கிலோ மணிச்சத்தும் 19 கிலோ சாம்பல் சத்தும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ 100 கிராம் போட்டிங்கன்னா 19 கிராம் இருக்கும். அப்போ 1 கிலோ நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா இதில் 190 கிராம் தலைச்சத்து, 190 கிராம் மணிச்சத்து, 190 கிராம் சாம்பல் சத்து இப்படி இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் நான் வச்சுக்கணும். அதான் 19-19-19. இது பயிர் வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது. ஏன்னா இதில் தலை, மணி, சாம்பல் மூன்றுமே சமசீராக இருப்பதனால பயிர் வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது. 20 முதல் 45 நாள் கிராப்புக்கு நீங்கள் இதை பயன்படுத்தலாம். 20 முதல் 45 நாள் பயிருக்கு எல்லா விதமான பயிருக்கும் பயன்படுத்தலாம். நெல்லாக இருந்தாலும் சரி, அதுக்கடுத்து வெஜிடபிள், தக்காளி, வெண்டை, இந்த மாதிரி எந்த வகையான பயிருக்கும் இதை பயன்படுத்தலாம். அனைத்து பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். மற்ற மருந்தோடு சேர்ந்து கலக்கலாமா? சில பேர் சொல்லுவாங்க, இந்த உரம் இருக்குது, இதை மற்ற மருந்தோடு சேர்ந்து கலக்கலாமானா தாராளமாக பழக்கலாம். எப்படின்னா இதை பூச்சி மருந்துன்னு வச்சுக்கோங்க. பூச்சி மருந்து இது நம்ம உரம். இப்போ நீங்கள் செடிக்கு ஸ்ப்ரே பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 10 டேங்க் அடிக்கிறீங்க ஏக்கருக்கு. அப்போ இதில் 10 லிட்டர் தண்ணியில் இந்த மருந்தை கலந்துருவீங்க. இதை 10 லிட்டர் தண்ணியில் நம்ம உரத்தை கலந்துருவோம். இப்படி எடுத்து நம்ம டேங்க்கில் ஸ்ப்ரே பண்ணும்போது என்ன பண்ணால், இதிலேருந்து ஒரு மக்கு எடுத்து அந்த டேங்க்கில் ஊற்றி நம்ம மேலே ஸ்ப்ரே பண்ணணும். இப்போ மொத்தமாக கலக்கக்கூடாது, தனித்தனியாக கலக்கி வச்சுக்கிட்டு டேங்க்கில் ஊற்றும் போது ஒன்றா ஊற்றினோம்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது முக்கியம். எவ்வளவு யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 கிராம்லேருந்து 5 கிராம் வரைக்கும் 1 லிட்டர் தண்ணி இருக்குது. இது முக்கியம். 3லேருந்து 5 கிராம், அதாவது 10 லிட்டர் டேங்குனா நீங்கள் 50 கிராம், 10 லிட்டர் கேனுக்கு 50 கிராம் அதிகப்படியாக யூஸ் பண்ணலாம். அதை விட கூட யூஸ் பண்ணால் பயிர் கருகிருங்க, தீஞ்சு போயிடும். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளோ யூஸ் பண்ணுன்றது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா MAP அப்படிம்பாங்க, மோனோ அமோனியம் பாஸ்பேட். MAP இது மோனோ அமோனியம் பாஸ்பேட். மோனோ அமோனியம் பாஸ்பேட்னா 12-61-0. இது நைட்ரஜன் இருக்கும், மணிச்சத்து அதிக அளவில் இருக்கும். அதான் மோனோ அமோனியம் பாஸ்பேட். மணிச்சத்து டிஏபியோட இதில் கூட. டிஏபி நீங்கள் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன். டிஏபியில் நைட்ரஜன், பாஸ்பரஸ் எவ்வளோ இருக்குன்னா 46% பாஸ்பரஸ் இருக்குது மணிச்சத்து. ஆனால் இதில் 61% மணிச்சத்து இருக்குது. அப்போ டிஏபியோட கூடுதலான மணிச்சத்து இருக்குது. இது ஸ்ப்ரே பண்ணும்போது என்னென்னா, வேர் வளர்ச்சி கூடும், தண்டு வளர்ச்சி, வேர் வளர்ச்சி, தண்டு வளர்ச்சி, காய்கறிகள் கிளைகள்
அதிகமாக வெடிக்க, இது எல்லாத்துக்கும் வந்து மிக முக்கியமானது MAP, மோனோ அமோனியம் பாஸ்பேட். இது முக்கியம். ஆனால் சாம்பல் சத்து இதில் வந்து பொட்டாஸ் சத்து இதில் கிடையாதுங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா MKP அப்படிம்பாங்க. இது மோனோ பொட்டாசியம் பாஸ்பேட். MKP மோனோ பொட்டாசியம் பாஸ்பேட். மோனோ பொட்டாசியம் பாஸ்பேட்னா மோனோ பாஸ்பேட் பொட்டாசியம் இது இருக்குது. இதில் நைட்ரஜன் இருக்காது. மோனோ பொட்டாசியம் பாஸ்பேட்டில் பாஸ்பரஸ் வந்து 52.3%, பொட்டாசியம் 34% இருக்கும். இது பூக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். ஏன்னா தலைச்சத்து வந்து செடி வளர்ச்சிக்கு பயன்படும். அதுக்கடுத்து பூக்கிறதுக்கு, காய் காய்க்கிறதுக்கு, மணி வைக்கிறதுக்கு, அதுக்கெல்லாம் வந்து பாஸ்பரஸும் பொட்டாசியம் தேவை. பூக்கும் சமயம் அதாவது முதல்ல 30லேருந்து முதல்ல 20லேருந்து 30 நாளுக்குள்ளே 19 போடுறோம் இல்லையா? அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து மணிச்சத்து, சாம்பல் சத்து தான் தேவை. அதனால் வந்து MKP வந்து கட்டாயம் யூஸ் பண்ணலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் 30 கிராம்லேருந்து 50 கிராமு 1 லிட்டரு ஒரு டேங்க்குக்கு 30லேருந்து 50 கிராம் யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா 4ஆவதாக பார்த்திங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட். பொட்டாசியம் நைட்ரேட்னா 13.045. இதில் பார்த்தீங்கன்னா மணிச்சத்து இருக்காது, P கிடையாது, N உண்டு, K உண்டு. இது வந்து எதுக்கு பாஸ்பரஸ் இல்லாமல் நைட்ரஜனும் பொட்டாசியமும் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா பயிர்கள் முதிர்ச்சி அடையும் பருவத்தில் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். 60 நாளுக்கு பிறகு காய்கறி வந்து காய் பிடிக்குது இல்லையா? பூத்து காய் காய்க்கும் பருவத்தில் யூஸ் பண்ணால் அதிகப்படியான காய்கள் பிடிக்கும். நல்லா காய் வந்து நல்லா வெயிட்டாக வரும். வெண்டியாக இருந்தாலும் சரி, கத்திரிக்காயாக இருந்தாலும் சரி, நீங்கள் பொட்டாசியம் நைட்ரேட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா திரட்சியாக வரும், ஒடிப்பு நல்லா வரும், நல்ல சைனிங்காக இருக்கும். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் சல்ஃபேட் அப்படிம்பாங்க. பொட்டாசியம் சல்ஃபேட் இது பார்த்தீங்கன்னா 0.050. இதில் பொட்டாசியம் வந்து 20% இருக்குது, சல்ஃபர் கொஞ்சம் இருக்குது. அப்போ இதுவுமே இப்போ நம்ம சொன்னக்கூடிய எல்லா உரங்களும் 30 கிராம்லேருந்து 50 கிராமு ஒரு டேங்க்குக்கு, அதாவது 3லேருந்து 5 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு உபயோகப்படுத்தணும். இதுவும் வந்து பூ பூத்த பிறகு காய்கள் வைக்கிறதுக்கு, காய் முதிர்ச்சியாகிறதுக்கு, காய் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். நெல்லில் பார்த்திங்கன்னா கடைசியாக மணி பிடிக்கும் இல்லையா? மணி பிடிச்சி அந்த பால் கட்டி மணி வைக்கிற சமயத்தில் நம்ம பொட்டாசியம் கொடுக்கும்போது என்னன்னா அந்த மணி வந்து திரட்சியாக இருக்கும், நல்லா வந்து வெயிட்டாக இருக்கும், ஈல்டு வந்து அதிகமாக இருக்கும். எந்தெந்த பயிரெலாம் கடைசி சமயத்தில் வந்து நம்ம ஈல்டு அதிகமாக வரணும், நல்லா வெயிட்டாக வரணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் பொட்டாசியம் சல்ஃபேட் கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். இதில் ஒன்றே நான் வச்சுக்கோங்க, எல்லா உரங்களும் 30லேருந்து 50 கிராம் 10 லிட்டர் தண்ணி இருக்குது. இதுதான் முக்கியங்க. ஏன்னா இதை விட கூடுதலாக போகும்போது வேறு வகையான விளைவுகள் ஏற்படுத்தும். செடி காஞ்சிரும், பூ உதிர்ந்துடும், அந்த மாதிரி நிறைய விளைவுகள் ஏற்படுத்தும். அதனால் வந்து இந்த உரம் கொடுக்கும்போது கரெக்டாக வந்து சரியான அளவில் சரியான நேரத்தில் கொடுக்குறது மிக முக்கியமானதாகும். நம்ம சொன்ன மாதிரி வந்து இதை ட்ரிப்பில் கொடுக்கும்போது வந்து பயிருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறனால வந்து நல்லா பயிர் ஈல்டு அதிகமாக இருக்கும், பயிர் வளர்ச்சி இருக்கும். அதனால் அன்பான விவசாய நண்பர்களே, இந்த மாதிரி தண்ணீரில் வந்து வாட்டர் சாலுபிள் ஃபெர்டிலைசர்னால் என்ன, அது என்னென்ன இருக்குன்னு பற்றி தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம். இதை விட வேணும் உங்களுக்கு இன்னும் தகவல் தேவை என்றால் இந்த நம்பருக்கு 944 33 58 494 என்ற நம்பருக்கு நீங்கள் குறுஞ்செய்தி வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் ஏதாவது கேள்விகளை கேட்டிங்கன்னா, படத்தோடு போட்டு கேட்டிங்கன்னா நான் அதுக்கு உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன். நன்றி.